ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ சம் மிஸ்டேக்ஸ் நானும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ நான் மிஸ்டேக்ஸ் பண்ணலன்னு சொல்லலை. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில டென்ஷன்ஸில் இருக்கும்போது, அதாவது பிஸ்னஸில் ஏதாவது லாஸ் ஏற்படும், அப்படி ஏதாவது ஆகும்போது அந்த டென்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏதாவது 1-2 மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவேன். அதாவது சம்டைம்ஸ் அந்த நேமை சொல்கிறதுல தப்பு நடக்கும். சம்டைம்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லிடுவேன். ஸோ அது என்னோட மிஸ்டேக்ஸ் தான். நான் தப்பை வந்து பார்த்தீங்கன்னா திருத்திக்க தான் முயற்சிக்க பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் அதை மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னைக்கூட ஒரு நண்பர் லெமன் ட்ரீக்கு எல்டைம் என்ட்ரிக்கு டிஃப்ரெண்ட் தெரியலை, ஏதாவது அடிச்சு விட்றீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. சம்டைம்ஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடக்கும். இது எல்லாருமே பண்ணுறது தான். ஹியூமன்ஸ்னாலே தப்பு பண்ணுவாங்க. நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஸோ அந்த தப்பை நான் வந்து கண்டிப்பாக திருத்திப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், ப்ரோ ஆக்சுவலி ஐடி கம்பெனிஸ் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து கொடுக்காத ரிட்டர்ன்ஸை 2 இயர்ஸில் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், அது வந்து பெனிஃபிட் கண்டிப்பாக நடக்கலாம். ஏன்னா இப்போ ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எகென்ஸ்டாக நடக்கிறது எல்லாமே அது கண்டினியூஸாக அப்படி போகும்னு தெரியாது. மேபி அமெரிக்காவில் வந்து ரூலிங் ஐ திங்க் 3 to 4 இயர்ஸ் தான் ஒரு பீரியட் வரும், ஒரு பிரசிடெண்ட்டோட ரூலிங் பீரியட். அமெரிக்காவில் எப்படி சட்டம்னா, இப்போ ஒருத்தங்க பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்தியாவிலலாம் வந்து ஒருத்தர் வந்து எவ்வளோ வேணாலாம் இருக்கலாம். அதாவது அவர் உயிர் வாழ்வு வரைக்கும் அவர் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கிறாரோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனில் இருக்கலாம், பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம். ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாது. 2 டைம்ஸ் தான். இப்போ ட்ரம்ப் வந்து 2வது வாட்டி ஜெயிச்சிருக்காரு. இனி இதுக்கு மேலே அவர் வந்து அந்த எலெக்ஷனில் நிற்க முடியாது. ஒன்ஸ் ஏதாவது அவர் ரூலை மாற்றினா அப்படின்னு நடக்கலாம். ஆனால் அதுக்கு அங்கே சான்சஸ் கிடையாது. அமெரிக்கா ஒரு டெமோக்ரஸி நேஷன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்போட அந்த இது எல்லாமே கண்டினியூஸாக போகாது. இது இல்லாமல் அடுத்து இனி அங்கே ஒரு எலெக்ஷன் வரும். ஸோ அதனால் அதெல்லாமே சேஞ்சஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஐடி கம்பெனிஸில் இப்போ நடக்கிற பிரச்சனை ஒரு ஷார்ட் டைம் நெகட்டிவ் அப்டேட்டாக தான் நான் பார்க்குறேன். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ ஐடி கம்பெனிஸ் விழுந்துட்டே இருக்கு, நீ லாங் டேர்மில் அது வந்து வீழ்ச்சி அடைஞ்சிடும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ அது வந்து லாங் டேர்மில் நல்ல பெனிஃபிட் தர சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்எல் டெக்னாலஜிஸ், விப்ரோ இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பட் பொறுமையாக யூஸ் பண்ணுங்கள். மேபி ஷார்ட் டைமில் கொஞ்சம் விழுது அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஐடி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ப்ரோ என்எஸ்சி ஷேர் டு பை இன் 2200 rupees இட்ஸ் ஓகே ஆர் நாட்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலி என்எஸ்சி வந்து ஸ்டில் இன்னும் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகலை. அதோட ஷேர் ப்ரைஸ் வந்து 2050 ரூபா காட்டுது. ஸோ என்எஸ்சியோட அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் 2050 ரூபா காட்டுது. ஸோ அவர் பிஎஸ்சிக்கு என்எஸ்சின்னு போட்டாரான்னு எனக்கு தெரியலை. பட் பிஎஸ்சி அப்படின்னு போட்டிருந்தாருனா, ஒருவேளை பிஎஸ்சிக்கு பதிலாக என்எஸ்சி போட்டிருந்தாருனா என்எஸ்சியோட ப்ரைஸ் வந்து 250 காட்டுது, 2050 காட்டுது. பட் அது வந்து எனக்கு தெரியாது. என்எஸ்சி இப்போ அன்லிஸ்டடில் இருக்குது. அன்லிஸ்டடில் வாங்குறதே ரிஸ்க் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா லிஸ்டிங் டைமில் பாதி கூட குறைச்சி லிஸ்ட் பண்ணுவாங்க. அதனால அன்லிஸ்டட் மார்க்கெட் ஷேர் பக்கம், அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் நான் ஷேர் வந்து வாங்கினதே கிடையாது, வாங்கவும் மாட்டேன். பிஎஸ்சியை நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா, பிஎஸ்சியை தான் அவர் கேட்டிருக்காரு. பிஎஸ்சி தான் 2204 ரூபாவில் இருக்குது. பிஎஸ்சியில் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவும் ரொம்பவே ஓவர் வேல்யூடாக இருக்குது. 57 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். பட் இப்போதைக்கு ஃப்ரெஷ் என்ட்ரி அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரூர் வைசியா பேங்க். ஆக்சுவலி 210 ரூபாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. என்கிட்ட ஒரு நண்பர், நான் வந்து அன்றைக்கி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது வந்து டார்கெட் ப்ரைஸை டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ கரூர் வைசியா பேங்க்கில் என்ன ஒன்று கேட்டிருந்தீங்கன்னா, கரூர் வைசியா பேங்க் இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. புக் வேல்யூ 123 இருக்குது. அப்போது இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் 211 இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் 211, புக் வேல்யூ 123. அதுலேருந்து கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 90 ரூபாய்க்கு மேலே வந்து அதிகமாக தான் ட்ரேட் ஆகுது. ஸோ ஒரு பேங்கிங் ஸ்டாக்ஸில் பி ரேஷியோ பார்க்கக்கூடாது, புக் வேல்யூ தான் பார்க்கணும். ஸோ புக் வேல்யூ வச்சு பார்க்கும்போது கரூர் வைசியா பேங்க் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு கரூர் வைசியா பேங்கை வெயிட் பண்ணுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கோல்டு இப்போ பார்த்தீங்கன்னா பீக் லெவலில் இருக்குது. பட் கோல்டு வந்து லாங் டேர்முக்கு ஒர்த்து தான். மேபி வந்து அப்பப்போ கொஞ்சம் விழலாம். ஆனால் வந்து பொத்துன்னெலாம் நிறைய, அதாவது பெரிய டவுன்ஃபால்லாம் கோல்டில் வர மாதிரி தெரியலை. ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி வாங்கிக்கோங்க. பட் நான் பெருசாக கோல்டில் எனக்கு எக்ஸ்போஷர் கிடையாது. ஏன்னா நான் வந்து ஒரு யங் இன்வெஸ்டர்னால கோல்டை பெருசாக இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் கோல்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட டிவிடன் வந்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதோட ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8 மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் வந்து ஒரு 30 நாளுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்லாம் என்றைக்கு வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வரலன்னு தான் நினைக்கிறேன். ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 8. பட் என்றைக்கு தான் அந்த டிவிடன் பேமெண்ட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வச்சாங்களான்னு தெரியல. அந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வச்சதுலேருந்து 30 நாளுக்குள்ளே பேமெண்ட் ஆகும். பட் ஆக்சுவலி ஆகஸ்ட் 8 ரெக்கார்ட் டேட்னு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் டிவிடெண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அசோக் லேலண்ட் ஷேரை வந்து வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ அசோக் லேலண்ட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி இருக்குன்னா வச்சுக்கோங்க, ஃப்ரெஷ் என்ட்ரி வேண்டாம் அசோக் லேலண்ட் ஷேரில். இப்போ கொஞ்சம் வேல்யூஷன் அதிகமாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி இருக்குன்னா வச்சுக்கோங்க. பட் ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போ வேண்டாங்கிறது என்னோட கருத்து. அசோக் லேலண்ட் நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷியான் அக்ரோ அண்ட் இண்டஸ்ட்ரியல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த கம்பெனி பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நோ பையர்ஸ் நோ செல்லர்ஸ் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டு 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆயிருக்கு. அது அப்பர் சர்க்கியூட்டில் இருந்திருக்கு. ஆக்சுவலி அவங்களோட லாஸ்ட் ரிசல்ட்ஸ் நல்லா இருந்திருக்கு. இதனால இந்த மாதிரி பங்குகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி வால்யூம்ஸ் இருக்கும். ஒன்ஸ் இந்த ரிசல்ட்ஸ் வரும்போது ரிசல்ட்ஸ் நல்லா போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் பொத்துக்குன்னு போய் பை பண்ணிடுவாங்க. பை பண்ண அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ண மாட்டாங்க. ஒரு ரேஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணுவாங்க. மொத்தமாக ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஸோ இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. அது இல்லாமல் அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லாங் டேர்ம் சர்வேலன்ஸ் மெஷர் கீழே இருக்குது. அதாவது அன்யூஷுவல் ட்ரேடிங் பேட்டர்ன்ஸு ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி அந்த இதில் இருக்குது லாங் டேர்ம் சர்வேலன்ஸ் மெஷரில். ஸோ இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இதே மாதிரி தான் அந்த எலக்ட்ரான் இன்டர்நேஷனல் அதுவும் டெய்லி இப்போ 5% மேலே போகும். ஆனால் என்ன காரணத்துக்கு போகணும்னு தெரியாது. அதுலேயும் இதே கதை தான் நடக்குது. ஸோ இந்த மாதிரி பங்குகளில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு ஏத்தர் எனர்ஜியை வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ ஏத்தர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 541 இருக்குது. இதில் என்னோட ஒப்பீனியன் இது வந்து வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆக்சுவலி 543 இருந்தாலும் கிட்டத்தட்ட 52 ஹை பக்கம் தான் இருக்குது. 52 ஹை பார்க்கும்போது 603 அதுக்கு கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போதைக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் மேக்கிங் கம்பெனி. பட் இவங்களோட பிஸ்னஸ் மாடல் நல்லது. ஓலாவை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட பிஸ்னஸ் மாடல் நல்லா இருக்குது. ஆனால் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம், எனக்கு தெரிஞ்சு ஹீரோ மோட்டார் கப் இதை லாங் டேர்மில் வாங்கிடுவாங்க. இப்போமே 40% மேலே ஸ்டேக் வச்சிருக்கிறவங்க எப்படியும் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் ஏத்தர் எனர்ஜியை வாங்கிடுவாங்க. ஸோ ஏத்தர் எனர்ஜியை வாங்கினாங்கன்னா அவங்க தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க ஹீரோ மோட்டார் கப். ஸோ அதனால் ஏத்தர் எனர்ஜி அவாய்ட் பண்ணிவிட்டு ஹீரோ மோட்டார் கப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ண தான் பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஆல்ரெடி இருக்குன்னா வச்சுக்கோங்க. பட் ஃப்ரெஷ் என்ட்ரி ஏத்தர் எனர்ஜியில் இப்போதைக்கு சான்சஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிசி வாங்கலாமான்னு கேட்டிருங்க. தாராளமாக வாங்கலாம். பட் ஷார்ட் டேர்மில் வந்து உடனே நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கக்கூடாது. ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்ஸை கேட்டிருக்கீங்க. அது வந்து லாஸ் மேக்கிங். அது வந்து நம்ம ஐபிஓலே பார்த்தீங்கன்னா நான் அவாய்ட் தான் பண்ணேன் ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்டு. இப்போமா என்னோட ஒப்பீனியன் தான். அது வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ண போகிறாரு. ஆக்சுவலி நவம்பரில் வந்து இந்தியாவுக்கு விசிட் வரதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு டிஃபென்ஸு ஆட்டோ செக்டாருக்கு பார்த்தீங்கன்னா பூஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அந்த பேச்சுவார்த்தையில் சில காம்ப்ரமைசஸ் நடக்க சான்ஸ் இருக்குது. ஐடி, ஆட்டோ, ஃபார்மா, டிஃபென்ஸ் இந்த செக்டாருக்குலாம் பெனிஃபிட்னு சொல்கிறாங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மண்டே ஓப்பனிங் மார்க்கெட்டு 100 to 120 பேசிஸ் பாயிண்ட் வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லி அனலிஸ்ட் இந்த ஆர்டிகிளே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லலை, அனலிஸ்ட் இந்த ஆர்டிகிளை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேட்டல் இவங்களுக்கு 600 கோடி ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. பீகார் எஜுகேஷன் ப்ராஜெக்ட். இது ஒரு மல்டிபிள் ப்ராஜெக்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ரெயில்டெலுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸில் வந்து அப்டேட்டு. இவங்களுக்கு பேச்சுப்பள்ளி அந்த பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஹைதராபாத்தில் இருக்குது. செப்டம்பர் 4லேருந்து 12 வரைக்கும் ப்ரீ அப்ரூவல் இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 5 அப்சர்வேஷன் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி இவங்க அந்த ஜான்சன் அதை பேஸ் பண்ண ஸ்டக்ரன் போர்ட்ஃபோலியோ அவங்களுக்கு கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $50.5 மில்லியன் அளவுக்கு ஒரு டீல் போட்டிருந்தாங்க இப்போ ரீசென்ட்லி. இப்போ 5 அப்சர்வேஷன் இவங்களோட பிளான்ட்டுக்கு இஷ்யூ ஆயிருக்கு ஃபார்ம் 483. இது வந்து ரெட்டிஸுக்கு ஒரு ஷார்ட் டைம் நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் ஆக்சுவலி ஷேர் பைபேக் பிளானை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. 18,000 crores, 1,800 பெர் ஷேரு, 18.1% ப்ரீமியம் லாஸ்ட்டு மார்க்கெட்லேருந்து. ஸோ நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ரேஞ்சு. பட் ஷேர் மார்க்கெட்டில் அவங்க என்றைக்கு அந்த பைபேக் வர போகிறாங்கன்னு தெரில. ஸோ மேபி 3 to 4 months ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் ஒலட்டாலிட்டியை பொறுத்து இருக்குது. இப்போ 1,800 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஷேர் ப்ரைஸ் டவுன் ட்ரெண்டில் போகுதா அல்லது வந்து இப்போ நம்ம இப்போ இருக்க ரேஞ்சில் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம்னா ஓகே. அதுக்கப்புறம் லேட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த டைமில் 1,700 போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து பெருசாக லாபம் கிடைக்காது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இன்ஃபோசிஸில் பைபேக் எதிர்பார்த்துட்டு இருக்கோங்க. ஸோ அதை கேர்ஃபுல்லாக கணக்கு பண்ணி வாங்கிக்கோங்க. ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா 21 lakh பெனால்ட்டி வந்து ஃபோன்பே மேலே போட்டிருக்காங்க. ஸோ அந்த பிபிஐ ரூல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளியன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து இவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாததுனால, அது வந்து கவர்மெண்ட் ரெகுலேட்டரி அதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாததுனால இவங்களுக்கு இந்த ஃபைன் போட்டிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபோன்பேயை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி பவரில் வந்து அப்டேட். அதானி பவர் வந்து ஒரு $3 billion இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. 2400 மெகாவாட் பவர் ப்ராஜெக்ட் பீகாரில் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அதானி பவர் தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இதோட வேல்யூ பார்க்கும்போது 26,482 கோடி வருது. இது 25 year பவர் சப்ளை அக்ரிமெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.